குட் பை டக்லி படத்துக்கு அப்புறமா அஜித்குமார் தன்னோட முழு கவனத்தையும் கார் ரேஸ்ல செலுத்த ஆரம்பிச்சிட்டாரு. இதனால இவரோட அடுத்த படம் எப்போ தொடங்கும் அப்படின்ற கேள்வியில ரசிகர்கள் ரொம்ப நாளாவே காத்துட்டு இருந்தாங்க. அந்த காத்திருப்புக்கு எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வைக்கிற விதமா அஜித்தோட மேனேஜர் சுரேஷ் சந்திரா ஒரு அறிக்கை ஒண்ணு வெளியிட்டிருந்தாரு. AK-64 தொடர்பான அதிகாரப்பூர்வமான அப்டேட் தான் அது. நடிகர் அஜித்குமாரோட 64வது படத்துக்கு டேர் டெவில் அப்படின்னு பேர் வைக்கப்பட்டிருக்கு. இந்த படத்தை அஜித்குமாரோட மனைவியான ஷாலினி அஜித்குமார் தான் தயாரிக்கிறாங்க. இதனால அஜித்குமாரே தன்னோட சொந்த தயாரிப்புல நடிக்கிறாரு. அஜித்குமார் நடிக்க அவங்க மனைவி தயாரிக்க அப்படின்னு இதுவே ரசிகர்களுக்கு ஒரு பெரிய ட்ரீட்டா அமைஞ்சிருக்கு. குட் பை டக்லி வெற்றிக்கு அப்புறமா ஆதிக் ரவிச்சந்திரன் அஜித் கூட்டணி மீண்டும் இணைய போறாங்க. சோசியல் மீடியால இயக்குனர் வேற மாறலாம் அப்படின்ற வதந்திகள் பரவினாலும் இது எல்லாமே தவறானது அப்படின்னு ஆதிக் ரவிச்சந்திரன் தான் அஜித்குமாரோட 64வது படத்தை இயக்குறார் அப்படின்னும் சுரேஷ் சந்திரா அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காரு. இந்த படத்தை பத்தி ஏற்கனவே ஆதிக் ரவிச்சந்திரன் பேசும்போது குட் பை டக்லி முழுக்க அஜித் ரசிகர்களுக்காக மட்டுமே எடுத்த படம் அப்படின்னும், ஆனா AK-64 அப்படி இருக்காது அப்படின்னும், ஸ்ட்ராங்கான திரைக்கதையுடன் குடும்ப ரசிகர்களையும் கவரும் ஆக்ஷன் என்டர்டெயின்மெண்டாக இருக்கும்னு கூறியிருந்தாங்க. இதுவே ரசிகர்களோட எதிர்பார்ப்ப பல மடங்கு இருக்கு. படத்தோட ப்ரொடக்ஷன் வேலைகள்லாம் முழுசா முடிஞ்சதுக்கு அப்புறமா அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியான அப்புறம் படப்பிடிப்பு தொடங்கும்னு கூறப்பட்டிருந்துச்சு. இப்போ அந்த அறிவிப்பு வெளியானதால உடனே ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆயிடும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. விஜய் இப்போ முழுமையா சினிமாவை விட்டு அரசியலுக்கு போயிட்டதால பல நடிகர் நடிகைகள் அஜித்தோட நடிகை இப்போ போட்டி போட்டுட்டு வராங்க. யார் ஹீரோயின் அப்படின்றதுதான் இப்போ இங்க கேள்வியா இருக்கு. இதுக்கு ஜோடியா யார் நடிக்க போறாங்க, யார் யார் முக்கிய கேரக்டர்ல நடிக்க போறாங்க அப்படின்ற எந்த ஒரு உறுதியான தகவலும் இதுவரைக்கும் வெளியாகல. சர்வதேச கார் பந்தயங்களை தொடர்ந்து பங்கேற்று வரும் அஜித் தன்னோட ரேசிங் ஷெடியூலுக்கு இடையேதான் இந்த 64வது படப்பிடிப்பு திட்டமிட்டிருக்கிறதா கூறப்படுது. ரேசிங்க கைவிடாம சினிமாவையும் தொடரும் அவரோட முடிவு ரசிகர்களை உற்சாகப்படுத்தியிருக்கு. எது எப்படியோ எப்போன்னு காத்துட்டு இருந்த ரசிகர்களுக்கு இப்ப வந்திருக்கக்கூடிய இந்த அறிவிப்பு ஒரு பெரிய ட்ரீட்டாவும் நிம்மதியையும் கொடுத்திருக்கு.